சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பெசன்ட் நகர்ல நடந்துட்டு இருக்க ஃபுட் ஃபெஸ்டிவல்ல தான் இருக்கும். ஸோ இங்க எக்ஸைட்டிங்கான டிஃப்ரென்ஸான ஃபுட்ஸ்லாம் இருக்கு. வாங்க பார்க்கலாம். வணக்கம். நாங்கள் தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கிறோம். எங்களுக்கு மகளிர் திட்டம் மூலியமாக இங்கே கடைகள் போடுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. எங்கள் குழு பேர் பௌர்ணமி மகளிர் சுய உதவிக்குழு. எங்களுக்கு நாங்கள் தூத்துக்குடியில் ஃபுல்லாமே ஸ்டால் கொடுப்பாங்க. வெளியூர் வாரது இதுதான் முதல் தடவை. எங்கள் ஸ்டால் நம்பர் 1. நாங்கள் தூத்துக்குடி ஸ்பெஷல் பொரிச்ச பரோட்டா போடுறோம். அது போக நாங்கள் இலங்கை தமிழர், அதனால் இலங்கை உணவான தொதல், கட்லெட்ஸு, முட்டை வீச்சு பரோட்டா, இந்த மாதிரி எல்லா விதமான ஐட்டமும் போடுறோம். நல்லா சேல்ஸ் ஆகுது எங்களுக்கு. என் பேர் அனுஷியா. நான் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் வேலூருங்கிற கிராமத்துலேருந்து வரேன். என்னோடய குழுவோட நேம் செல்லம் அப்படின்னு. செல்லம் அந்த பேர்லேயே நான் ப்ராடக்ட்டு நிறையா கொண்டு வந்திருக்கேன். அதில் பனங்கிழங்கு சத்து மாவு, பனங்கிழங்கு பூரி மாவு, பனங்கிழங்கு அடை மாவு, பனங்கிழங்கு பணியார மாவு, அது மாதிரி ப்ராடக்ட்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே லைவ் கிச்சனில் பனங்கிழங்கே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை அவிச்சிட்டு அதுலேருந்து அடை கொடுத்துருக்கேன். பனங்கிழங்குல காரடை, இனிப்படை, பனங்கிழங்குல பால் கொழுக்கட்டை, பனங்கிழங்குல அல்வா கொடுத்துருக்கேன். பனங்கிழங்குல பாயசம், பனங்கிழங்குல சூப்பு, பனங்கிழங்குல நீர் உருண்டை, கட்லெட்டு, அது மாதிரி நிறையா இங்கே கொடுத்துருக்கேன். பனை பனையோட வாழ்வு ஆதாரம் 120 ஆண்டு. மனிதனோட வாழ்வும் பனையோட வாழ்வும் 120 ஆண்டு தான். பனை மரம் நிறைய நன்மைகளை தருது. நான் நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை. பேர் தமிழரசி. இங்கே சென்னையில் நடக்கிற உணவு திருவிழாவுக்காக நான் வந்திருக்கிறேன். மகளிர் சுய உதவி குழு மூலயமா 38 மாவட்டத்தையும் சார்ந்து மகளிருக்கான ஒரு உணவு திருவிழா இங்கே நடக்குது. இதில் ஒரு பகுதியாக நாங்கள் நாகூர் தம் பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி, அப்புறம் வறுத்த மீன், கடல் சார்ந்த உணவில் மதிப்பு கூட்டப்பட்ட அனைத்து விதமான பொருள்களும் தயார் பண்ணி இங்கே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அடுத்தது என்னென்னா, நம்மளுடைய ட்ரை பிட்ஸ்ன்னு சொன்னால் அந்த மாதிரி இறாலில் மதிப்பு கூட்டப்பட்ட சென்னகுனி இறால் பொடி. அடுத்தது நெத்திலியில் ஒரு பொடி ஒன்று தயார் பண்ணுறோம். வஞ்சிர மீனில் ஒன்று தயார் பண்ணுறோம். இப்படி எல்லா மீன்லேயுமே மதிப்பு கூட்டப்பட்ட ஊறுகாய் ஐட்டம். நெத்திலி ஊறுகாய், இறால் ஊறுகாய், மீன் ஊறுகாய், அதுக்கப்புறம் மிளகு தூளும் மஞ்சள் போட்டு அது நம்ம நேரடியாக நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணி அதுவும் நீங்கள் எடுத்தது சமைச்சிக்கலாம். ஒரு மிளகுத்தூள் அது கலந்து தனியாக தூள் போட்டு அது ஒரு ப்ராடக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு ஐட்டமும் நீங்கள் எதுவும் கழுவையெல்லாம் தேவையில்லை. நாங்களே காய வச்சு சோலாரில், வெளியில் மண்ணில் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் சோலார் ட்ரையரில் காய வச்சு அதில் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மசாலா சேர்த்து ஒவ்வொரு முறையாக தனியாக பயன்படுத்தி நம்ம எடுத்தது சமைச்சிக்கிற மாதிரி நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்ருக்குறோம். அப்படின்னு பார்த்தா ஒரு 36 வகையாக அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லேருந்து செஞ்சிகிட்ருக்குறோம். திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். திருநெல்வேலி மாவட்டத்தில் நான்குநேரி வட்டாரம், தோட்டாக்குடி பஞ்சாயத்து. நாங்கள் அல்வா வியாபாரம், அல்வா ஸ்டால் போட்டிருக்கோம். இன்றைக்கி
இதில் வந்து அல்வா வந்து கோதுமையில் பண்ணுவோம், சம்பா கோதுமையில் நல்ல பியூராக சுத்தமாக தரமாக மக்களுக்கு சாப்பிட்ற வகையில் போட்டுக்கிட்டுருக்கோம். இந்த அல்வா வந்து நாங்கள் ஒரு இப்போ 10 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆரம்பத்தில் வந்து நாங்கள் வீட்டுக்கு தான் அந்த அல்வா போட்டோம். அப்படி போட்டு கடைகளுக்கு போட்டு மகளிர் குழுவிலேருந்து மகளிர் குழு மூலமாக அப்புறம் செய்ய ஆரம்பித்தோம். திருப்பி வந்து காலேஜ் ஸ்டாலு திருநெல்வேலியில் எங்கள் மகளிர் திட்டம் மூலமாக எங்கெங்கே ஸ்டால் போடுறாங்களோ அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அப்புறம் உணவு திருவிழாவுக்கு வந்திருந்தோம். சாராஸுக்கு போயிருக்கோம், மதுரை சாராஸு, சென்னை உணவு திருவிழா. இப்போ அடுத்தால இங்கே திருநெல்வேலியில் வந்து புக் ஸ்டால்லாம் போடுவாங்கள்ல, அங்கெல்லாம் போயிருக்கோம். வியாபாரம் நல்லாயிருக்கும். நான் இப்போ எங்களுக்கு வந்து இந்த வியாபாரம் போட்டது, இந்த ஸ்டால் போட்டதுனால எங்களோட வாழ்க்கை தரம் வருது, வருமானங்கள் பெருகுது. தமிழ்நாடு மகளிர் திட்டம் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வாழ்வாதாரத்துக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி இன்னும் இருக்குது. மேலும் மேலும் நாங்கள் வந்து இந்த மாதிரி வியாபாரம் ஸ்டால் போடுறதுனால எங்களை வந்து ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான நிலைமைக்கு கொண்டு போகுது. மயிலாடுதுறையிலேருந்து நாங்கள் உணவு திருவிழாவுக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து வெறும் சிறுதானிய பொருட்கள் தான் நாங்கள் செய்து விற்பனை செய்கிறோம். நான் அவுள் பாயசம் வச்சுருக்கிறேன், கருப்பு கவுனி அவுள் பாயசம், உளுந்து கஞ்சி, காட்டு யானை கொழுக்கட்டை வச்சுருக்கோம், திணை பாயசம் வச்சுருக்கோம், கருப்பு கவுனி பாயசம் வச்சுருக்கோம், கருப்பு கவுனி கஞ்சி வச்சுருக்கோம், கருப்பு கவுனி கொழுக்கட்டை வச்சுருக்கிறோம். டேஸ்ட்டாக கொடுக்குறோம், எல்லோரும் வராங்க, சாப்பிட்றாங்க. உணவு திருவிழாக்காக வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து சிறுதானிய உணவு தான் இங்கே எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் கருப்பு கவுனி அவல் பாயாசம், திணை பாயாசம், கருப்பு கவுனி பாயாசம், கருப்பு கவுனி கஞ்சி, உளுந்தங்கஞ்சி, காட்டு யானை கொழுக்கட்டை, கருப்பு கவுனி கொழுக்கட்டை, எல்லா கொழுக்கட்டையும் நாங்கள் வச்சுருக்குறோம். மக்களுக்கு நல்ல தரமான உணவு வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். எல்லாம் விரும்பி வந்து சாப்பிட்றாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா சேல்ஸ் ஆகுது. உணவு திருவிழா இதேமாரி நடக்கும் நாங்கள் நினச்சி பார்க்கல. ரொம்ப நல்லபடியாக வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டாக இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க, வாழ்த்திட்டு போகிறாங்க. சிக்கன் 65, கத்திரிக்காய் தொக்கு, வெங்காய பச்சடி. இது வந்து உருளைக்கிழங்கு ஹல்வா. இது வந்து மரவள்ளிக்கிழங்கு கேக், மரவள்ளிக்கிழங்குல கேக் செஞ்சுருக்கோம். இது அப்புறம் தேங்காய் பால் சாதம், மரவள்ளிக்கிழங்கு கேக். ஆமாம், அதில் கிழங்கு, தேங்காய், நெய், முந்திரி பருப்பு, சுகர் ஆட் பண்ணிருக்கோம்.
மதுரையிலேருந்து வந்திருக்கோம். ஓம் குழுவிலேருந்து இருக்கோம் நாங்கள். இங்கே மதுரை ஃபேமஸான கறி தோசை போடுறோம். ஜிகர்தண்டா ஃபேமஸான மதுரை எது ஸ்பெஷலோ அதை போட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கள். மதுரை கறி தோசை ரொம்ப ஃபேமஸ் மதுரையில். ஜிகர்தண்டாவும் ரொம்ப தமிழ்நாட்டு சிறப்புக்காண்டி இது வந்து உணவு திருவிழா கொண்டு வந்து மகளிருக்காண்டி இந்த உணவு திருவிழாவை போன வருஷம் மெரினாவில் போட்டாங்க. இந்த தடவை பெசன்ட் நகரில் போட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது. குடும்ப தலைவிகளுக்கு வீட்டில் இருக்கவங்க நாங்கள் இப்போ தான் வெளியே வந்து நல்லா ஒரு தொழில் இதாக உருவாக்குற மாதிரி இருக்குது. எங்களுக்கு நல்ல நலத்திட்ட உதவி தமிழ்நாடு அரசு பண்ணுது. மிகவும் நன்றி. எல்லாத்துக்கும் நல்லா சாப்பாடுலேருந்து ரூமில் இருந்து போயிட்டு வர வேன்லேருந்து எல்லாமே. நிறைய ஃபுட்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டையுமே ரீப்ரசென்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஃபுட் இருந்துச்சு. மரவள்ளி கிழங்கு கேக், திருநெல்வேலி அல்வா, சாக்லேட் ஃபவுண்டேஷன், இந்த மாதிரியான நிறைய ஃபுட் எல்லாமே பார்த்தோம். ஸோ கடைசியாக 90s கிட்டோட கடையோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.